Hi friends, in class videos la simulation chapter la sum number 43 பார்க்க போறோம். Most important problem, so LDR னு சொல்லி மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. லாஸ்ட் டே ரிவிஷனுக்கு இந்த சம் நீங்க பார்க்கணும். ஓகேங்களா? சோ கண்டிப்பா. அண்ட் இந்த சம்ல வந்து பாத்தீங்க அப்படினா இப்போ இது சம்மோட ஹைலைட் என்ன, ஒரு பெட்ரோல் பல்க்ல கிரவுட் இருக்குது. அந்த கிரவுடை எப்படி மேனேஜ் பண்ணணும் அப்படிங்கிறது தான். ஓகேங்களா? சோ கிரவுடை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன மேனேஜ் பண்ணோம்னா மொத்தம் 3 டைம் உண்டு. ஒன்னு பல்க்குக்கு கஸ்டமர் என்டர் ஆகக்கூடிய டைம், நம்ம அவனுக்கு எப்போ பெட்ரோல் போடுறோம் அந்த ஸ்டார்டிங் டைம், ஸோ அந்த பெட்ரோல் போடுறதுக்கு எவ்வளோ சர்வீஸ் டைம், அதுக்கப்புறம் அவன் எண்டு டைம், அவன் போகிற டைம். சரிங்களா? ஸோ இந்த டைமை வந்து பேஸ் பண்ணி என்ன பண்ணுவான்னா எத்தனை ஃப்ரீக்வெண்ட்டாக கஸ்டமர்ஸ் வராங்க, ஸோ கஸ்டமர்ஸ் வந்து எவ்வளோ வெயிட் பண்ணுறாங்க, நாம் எவ்வளோ ஐடியலாக இருக்கிறோம். இப்போ நம்ம சும்மா இருப்போம், பெட்ரோல் பங்க்கில் யாருமே வந்திருக்க மாட்டாங்க. ஸோ நம்ம சும்மா இருக்கிறோன்னா இட்ஸ் ஐடியல் டைம். பெட்ரோல் பங்க்லாம் நம்ம வந்து பெட்ரோல் பங்க்கில் வந்து ஒருத்தருக்கு நம்ம பெட்ரோல் போட்டுட்ருக்கோம், பின்னாடியே ஒருத்தர் வந்து க்யூவில் நிற்கிறாருன்னா அது வெயிட்டிங் டைம். சரிங்களா? ஸோ இந்த வெயிட்டிங் டைமையும் ஐடியல் டைமையும் கரெக்டாக நம்ம வந்து மேனேஜ் பண்ணிட்டு ரெண்டுமே ஜீரோவுக்கு கொண்டு வந்துட்டோம்னா அங்கே ப்ராசஸ் ஃப்ளோ ப்ராப்பராக இருக்குன்னு அர்த்தம். வெயிட்டிங் டைம் அதிகமாக இருந்து ஐடியல் டைமும் அதிகமாக இருந்துச்சுன்னா அங்கே ப்ராசஸ் வந்து கொஞ்சம் சரியான மேனேஜ்மெண்ட் இல்லைன்னு அர்த்தம். சரிங்களா? கிளியரா? ஓகே. ஸோ இதில் நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னா ப்ரீவியஸ் டேட்டாஸ் வச்சு அவங்க வந்து ரேண்டம் நம்பர் ப்ராபபிலிட்டி எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வச்சு வெயிட்டிங் டைமும் ஐடியல் டைமும் எவ்வளோ அப்படிங்கிறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ வெயிட்டிங் டைம் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட்டிங் டைமை பொறுத்த வரைக்கும் நம்ம இப்போ பெட்ரோல் போட்டுட்ருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பல்க். ஓகேங்களா? ஸோ இந்த பல்கில் பெட்ரோலில் நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா இப்போ நமக்கு வரையலாம் தெரியாது. ஓகேங்களா? ஸோ இப்போ பெட்ரோலில் இப்போ பைக் வராங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல் வந்து போட்டுட்ருக்காங்க. பெட்ரோல் போட்டுட்ருக்க போய் பின்னாடி ஒருத்தர் வந்து பைக்கில் இப்படி நிற்காரு. சரிங்களா? ஸோ பின்னாடி ஒருத்தர் வந்து பைக்கில் நிற்கிறாரு. ஸோ பைக்கில் நிற்காருன்னா இது வந்து வெயிட்டிங் டைம். சரிங்களா? ஸோ நம்ம வந்து சர்வீஸ் வந்து பண்ணிகிட்ருக்குறோம், பின்னாடி ஒருத்தர் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ இது வந்து வெயிட்டிங் டைம். நம்ம எல்லாருமே முடிச்சு போயிட்டாங்க, இப்போ யாருமே இங்கே இல்லை. ஸோ எல்லாருமே முடிச்சு போயிட்டாங்க. ஸோ இப்போ யாருமே இல்லை அப்படின்னா நம்ம வந்து சும்மா இருக்கிறோம்ல, இது வந்து ஐடியல் டைம். சரிங்களா? ஸோ இந்த வெயிட்டிங் டைம் ஐடியல் டைமை நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறது இந்த ப்ராப்ளம்ல ப்ராக்டிக்கலாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம். ஸோ எக்ஸாமுக்கு கண்டிப்பாக கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஓகே. ஆஃப்டர் அப்சர்விங் ஹெவி கன்ஜெஷன் ஆஃப் த கஸ்டமர் ஓவர் ஏ பீரியட் ஆஃப் டைம் இன் ஏ பெட்ரோல் ஸ்டேஷன், மிஸ்டர் பெட்ரோ ஹாஸ் டிசைடட் டு செட் அப் ஏ பெட்ரோல் பம்ப் ஃபெசிலிட்டி அண்ட் இஸ் ஓன் இன் ஏ நியர்பை சைட். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பெட்ரோல் பங்க் வந்து டிமாண்ட் இருக்கிறனால அவர் ஏரியாலே ஒரு பெட்ரோல் பம்ப் வைக்கலாம்னு சொல்லி யோசிக்காரு. ஹி ஹஸ் கம்ப்ளைண்ட் த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ரிலேட்டட் டு த பொட்டன்ஷியல் கஸ்டமர் அரைவல் பேட்டர்ன். கஸ்டமர் அரைவல் பேட்டர்னா எவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக கஸ்டமர் உள்ளே வந்துட்டு இருக்காங்க, என்ட்ரி கொடுத்துட்ருக்காங்க. அண்ட் அவங்களுக்கு நம்ம சர்வீஸ் பண்ணக்கூடிய பேட்டர்ன் வாராங்கன்னா இப்போ ஒருத்தர் வந்து 100 ரூபாய்க்கு பெட்ரோல் போட சொன்னாங்கன்னா பெட்ரோல் வந்து போட்டுட்ருக்குறோம். ஸோ அதை போட்டு முடிக்கிறதுக்கு எவ்வளோ சர்வீஸ் டைம் வந்து எவ்வளோங்கிறத பேட்டர்ன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மேனேஜ் பண்ண போகிறோம். ஸோ எவ்வளோ வெயிட்டிங் டைம் வருது, எவ்வளோ ஐடியல் டைம் வருது அப்படிங்கிறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். அரைவல்ஸ் கொடுத்துருக்காங்க, சர்வீஸ் டைம் வந்து கொடுத்துருக்காங்க. அரைவல்ஸ்னால் இன்ட்ரு அரைவல் டைம். இன்ட்ரு அரைவல்னால் ஒரு கஸ்டமருக்கும் இன்னொரு கஸ்டமருக்கும் அந்த அரைவல் டைம். ஃபஸ்ட்டு நம்ம பெட்ரோல் பங்கை திறந்து வச்சிட்டோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10 மணிக்கு திறந்து வச்சிட்டோம். 10:02 ஒருத்தர் வராரு. ஸோ 2 நிமிஷத்துக்கு ஒருத்தர் வராரு. இவர் முடிஞ்சு போகிறதுக்கு அடுத்த ஒரு 3 நிமிஷத்தில் ஒருத்தர் வராரு. இதுதான் இன்ட்ரு அரைவல் டைம். ஓகேங்களா? ஸோ இப்போ 2 நிமிஷம் அப்படின்னா 8 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுறோம், 8:02 ஒருத்தர் வராரு, 8:02 அப்புறம் 8:06 ஒருத்தர் வராரு, அப்புறம் 8:12 ஒருத்தர் வராரு, 8:14 ஒருத்தர் வராரு, அதுக்கப்புறம் 8:24 ஒருத்தர் வராரு. இதுதான் இன்ட்ரு அரைவல் டைம். சரிங்களா? ஓகே, கிளியரா? அதுக்கப்புறம் சர்வீஸ் டைம் வந்து கொடுத்துருக்காங்க, அதோட ப்ராபபிலிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும், ரேஞ்சு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிடணும். ஸோ ரேஞ்சை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிடுவோம், அது ஈஸியாக நம்ம பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ரேஞ்ச் வந்து எப்படி பண்ணுவீங்க, இன்ட்ரு அரைவல் டைமுக்கு இப்போ ரேஞ்சு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ மினிட்ஸ் வந்து கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க, அது நீங்கள் வரிசையாக போட்டுக்கோங்க. ப்ராபபிலிட்டியும் கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க, ஸோ போட்டுக்கோங்க. இப்போ குமுலேட்டிவ் ப்ராபபிலிட்டி நம்ம கண்டுபிடிப்போம். குமுலேட்டிவ் ப்ராபபிலிட்டி எப்படி கண்டுபிடிப்போம், இங்கே 0.22 இருக்குதா? ஸோ நீங்கள் அப்படியே போட்டுறீங்க. ஸோ 0.22 + 0.30 போட்டிங்கன்னா 0.52, 0.52 + 0.24 போட்டிங்கன்னா 0.76, 0.76 + 0.14 போட்டிங்கன்னா 0.90, 0.90 + 0.10 போட்டிங்கன்னா 1.00 வரும். சரிங்களா? ஓகே, இப்போ ரேஞ்சு நம்ம போட்டுடலாமா? ரேஞ்ச் எப்படி போடுவீங்க, ஸ்டார்டிங்னா எப்போவுமே 00 தான் வரும். இங்கே 22 இருக்குதா, அப்போ 20, அதுக்கு முதல்ல நம்பர் 21 நீங்கள் போடணும். சரிங்களா? அடுத்தது எப்போவும் 22ல் ஸ்டார்ட் ஆகும். ஸோ 21 வரைக்கும் ஃபஸ்ட்டு ரேஞ்சு. அப்போ அடுத்த ரேஞ்சு 22ல் ஸ்டார்ட் ஆகும். இங்கே 52னா 51, 52க்கு முன்னாடி நம்பர் 51 நீங்கள் போடுவீங்க.
ஸோ இந்த ரேஞ்ச் 51ல் முடிஞ்சதுன்னா அடுத்த ரேஞ்ச் 52ல் ஸ்டார்ட் ஆகும். இங்கே 76 இருக்குதா, அப்போ இங்கே 75 நீங்கள் போட்டுக்கிங்க. இந்த ரேஞ்ச் 75ல் முடிஞ்சதுன்னா அடுத்த ரேஞ்ச் வந்து இப்போ 76ல் ஸ்டார்ட் ஆகும். இங்கே 90 இருக்குதா, ஸோ 89 நீங்கள் போட்டுக்கிங்க. இங்கே இந்த ரேஞ்ச் 89ல் முடிஞ்சுன்னா அடுத்த 90ல் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இங்கே 100 அப்படிங்கிறப்போ அதுக்கு முதல்ல நம்பர் 99 நீங்கள் போட்டுருவீங்க. கிளியரா? ஸோ ரேஞ்ச் வந்து இன்டர் அரைவல் டைமுக்கு நம்ம போட்டாச்சு. இப்போ சர்வீஸ் டைமுக்கு நீங்களே போட்டுடலாமா? சர்வீஸ் டைமுக்கு மினிட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, ப்ராபபிலிட்டி கொடுத்துருக்காங்க. குமுலேட்டிவ் ப்ராபபிலிட்டி வந்து நீங்கள் போட்டுறீங்களா? ஆட் பண்ணி நம்ம போட்டுடலாம். ஓகேங்களா? ஸோ அது உங்களுக்கு தெரியும். ரேஞ்சுமே நீங்கள் போட்டுருங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து நார்மலாக எப்போவுமே டிஸ்கஸ் பண்ண கான்செப்ட் தான். ஸோ அதை நீங்களே போட்டுருங்க. இப்போ ஹைலைட் என்னன்னா இந்த ஏரியா தான்ப்பா. வெயிட்டிங் டைம், ஐடல் டைம் கண்டுபிடிக்கிறோம் பார்த்தீங்களா? இதுதான் நிறைய கான்செப்ட் வந்து உள்ளே இருக்குது. ஸோ எல்லாமே நம்ம ப்ராக்டிக்கலாக நம்ம பார்ப்போம். அண்ட் முக்கியமான ஒரு விஷயம், இதில் வந்து மொத்தம் 12 அரைவல் டைம் 12 தான் இருக்குது. சரிங்களா? நீங்கள் செம்ம கிளாஸ் முடிஞ்சு ஒர்க் அவுட் பண்ணுறப்போ 12க்குமே நீங்கள் நீட்டாக எழுதி ஒர்க் அவுட் பண்ணி பண்ணணும். இதுக்கு முன்னாடியில் வந்து பார்த்தா 12 இருக்குது, 20 இருக்குது, எல்லாத்தையும் உட்காந்து பண்ணாதீங்க. அது வந்து எல்லாமே ஒரே கான்செப்ட் தான் சொல்லியிருப்பேன். ஆனால் இந்த 12 இருக்குன்னா 12க்குமே 12 கான்செப்ட் உண்டு. ஸோ கண்டிப்பாக என்ன பண்ணியிருக்கணும், ஒர்க் அவுட் பண்ணுறப்போ 12 இதுக்குமே நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். டைம் எடுத்தாலும் பரவாயில்ல, தப்பு வந்தாலும் பரவாயில்ல, திரும்ப கரெக்டாக நீங்கள் பண்ணிடுங்க. சரிங்களா? ஓகே, மேக்ஸிமம் தப்பாக வராதுப்பா. நீங்கள் வீடியோ பார்த்துட்டு அடுத்து நீங்கள் செம்ம ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா பெர்ஃபெக்டாக வந்துடும். சரிங்களா? ஏன்னா வீடியோவில் உங்களுக்கு கிறிஸ்டல் கிளியராக நான் புரிய வச்சுருவேன். ஓகே. ஸோ இப்போ ரேண்டம் நம்பர் வந்து நீங்கள் போட்டுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு எஸ்ஐ நம்பர் நீங்கள் போட்டுறீங்க. அதுக்கப்புறம் ரேண்டம் நம்பர் வந்து அரைவல் டைமுக்கு ரேண்டம் நம்பர் கொடுத்துருக்காங்களா, கீழே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். The following 12 random numbers are used to debit the customer arrival pattern. ஸோ அரைவல் பேட்டர்னுக்குள்ள ரேண்டம் நம்பர் இந்த கொடுத்துருக்காங்க. 78 26 94, 78 26 94. ஸோ இது வரிசையாக நீங்கள் போட்டுக்கோங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் சர்வீஸோட ரேண்டம் நம்பரும் நீங்கள் போட்டுக்கோங்க. சர்வீஸோட ரேண்டம் நம்பர் அதுக்கு கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். சர்வீஸ் டைமோட ரேண்டம் நம்பர் 44 21 73, 44 21 73. ஸோ அதை ஃபுல்லாக நீங்கள் வரிசையாக நீங்கள் போட்டுக்கோங்க. சரிங்களா? ஓகே, இப்போ இந்த ரேண்டம் நம்பர் என்ன பண்ணணும், ரேஞ்சை பார்த்து நம்ம டைம்ஸ் நம்ம பண்ணணும். மொதல் 5க்கு மட்டும் சொல்கிறேன், அடுத்ததெல்லாம் நீங்களே போட்டுடலாம்ல. நிறைய தடவை டிஸ்கஸ் பண்ணியாச்சுங்க. ஸோ நீங்களே போட்டுடலாம். மொதல் 5க்கு முறை நான் சொல்கிறேன், ரிமைனிங்லாம் நீங்களே போட்டுருங்க. ஓகேங்களா? இங்கே ரேண்டம் நம்பர் 78 இருக்குதா, அரைவல் டைமில் உள்ளது மட்டும்தான் நம்ம பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ அரைவல் டைமில் இருக்கக்கூடிய ரேஞ்சு நீங்கள் பாருங்கள். 78 எந்த ரேஞ்சில் வரும், இந்த ரேஞ்சில் வரும். ஸோ இந்த ரேஞ்ச் அப்படிங்கிறப்போ உங்களுக்கு 8 மினிட்ஸ். ஸோ 8 மினிட்ஸ் நம்ம போட்டிருக்கோம். கிளியரா? அதுக்கப்புறம் 26 ரேண்டம் நம்பர் எதில் வரும் பாருங்கள். 26 ரேண்டம் நம்பர் இந்த ரேஞ்சில் வரும். ஸோ இங்கே 4 மினிட்ஸ் இருக்குது. ஸோ 4 நீங்கள் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் 94 ரேண்டம் நம்பர் எங்கே இருக்குது பாருங்கள். 94 ரேண்டம் நம்பர் இந்த ரேஞ்சில் வரும். ஸோ இதுக்கு நேராக 10 மினிட்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் 8 ரேண்டம் நம்பர் எங்கே இருக்குது பாருங்கள். 8 ரேண்டம் நம்பர் இந்த ரேஞ்சில் வரும். ஸோ இந்த ரேஞ்ச் அனுக்கிறப்போ இங்கே 2 மினிட்ஸ் இருக்குது. ஸோ 2 மினிட்ஸ் நீங்கள் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் 5th ரேண்டம் நம்பர் வந்து 46 எந்த ரேஞ்சில் வருது பாருங்கள். 46 வந்து இந்த ரேஞ்சில் வரும். ஸோ இதுக்கு நேராக 4. ஓகேண்ணா? ஸோ 4 நீங்கள் போட்டுக்கோங்க. இதே மாதிரி எல்லாத்துக்குமே நீங்கள் போட்டுடலாமா? ஸோ பெஸ்ட்டாக பண்ணிடலாம். அடுத்தது சர்வீஸ் டைம் நம்ம போடுவோம். சர்வீஸ் டைமுக்கு இங்கே ரேண்டம் நம்பர் கொடுத்துருக்காங்களா, ரேண்டம் நம்பர் பாருங்கள். இங்கே வந்து 44 இருக்குது. சர்வீஸ் டைமுக்கு ரேஞ்சு இங்கிட்டு பார்க்கணும். தயவு செய்து அரைவல் டைமில் பார்த்துட்டு போட்டு போயிடாதீங்க. நிறைய பேர் வந்து அந்த இடத்துல கொஞ்சம் அவசரத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா அரைவல் டைம்லேயே எல்லாத்தையும் பார்த்து போட்டுருவாங்க. சர்வீஸ் டைமுக்குள்ள ரேஞ்சு தான் நம்ம பார்க்கணும். ஓகேங்களா? சர்வீஸ் டைமுக்கு ரேஞ்சு ஃபஸ்ட் என்ன இருக்குது, 44 ரேண்டம் நம்பர். இது இந்த ரேஞ்சில் வருமா? ஸோ இதுக்கு நேராக 6 மினிட்ஸ் இருக்குது. ஸோ 6 மினிட் நீங்கள் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் 21 இந்த ரேஞ்ச் எங்கே இருக்குது பாருங்கள். 21 ஃபஸ்ட் இதில் இருக்குது. ஸோ இதுக்கு நேராக 4 மினிட்ஸ் இருக்குதா. ஸோ 4 மினிட்ஸ் நீங்கள் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் 73 ரேண்டம் நம்பர். 73 எங்கே வரும், இந்த சைடு வரும். ஸோ இதுக்கு நேராக 8 மினிட்ஸ் இருக்குது. ஸோ 8 நீங்கள் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் 96 ரேண்டம் நம்பர் எங்கே வரும். 96 வந்து இந்த ஏரியாவில் வரும். ஸோ இதுக்கு நேராக 10 மினிட்ஸ் இருக்குது. ஸோ 10 மினிட்ஸ் நீங்கள் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் 63 ரேண்டம் நம்பர். 63 ரேண்டம் நம்பர் வந்து இந்த ஏரியாவில் வருமா. ஸோ இதுக்கு நேராக 6 மினிட்ஸ் இருக்குது. ஸோ 6 போட்டுக்கோங்க. கிளியரா? அவ்வளோதான்ப்பா. அதுக்கப்புறம் ஃபுல்லாக நீங்களே தான் போட போகிறீங்க. ஓகே, ஸோ இப்போ அரைவல் டைம் நம்ம போட்டாச்சு, சர்வீஸ் டைம் போட்டாச்சு. இதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், ப்ராசஸ்க்குள்ளே என்ட்ரு ஆக போகிறோம். சரிங்களா? இதுக்கப்புறம் தான் கான்செப்டுக்குள்ளே ப்ராசஸ்க்குள்ளே நம்ம என்ட்ரு ஆக போகிறோம். இதுக்கப்புறம் தான் ஹைலைட்டான பாயிண்ட்ஸ் எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஒரு சிம்பிளாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்னென்ன டைம்லாம் வேணும்னு சொல்லுங்கள். ஒரு பெட்ரோல் பங்க் வச்சுருக்கோங்கப்பா. சரியா? பெட்ரோல் பங்க் நம்ம வச்சுருக்கோம். பெட்ரோல் போடுறதுக்கு ஆள் நிற்காங்க. சரியா? ஓகே, ஸோ இப்போ பெட்ரோல் போடுறதுக்கு ஆள் நிற்கிறாங்க. கஸ்டமர் எந்த டைமுக்கு உள்ளே வருவான்,
ஓகே. ஸோ கஸ்டமர் எந்த டைமுக்கு உள்ளே வருவான்? ஸோ என்ட்ரி டைம். ஓகே, கஸ்டமர் என்ன டைம் உள்ளே வருவான்? நம்ம அவனுக்கு எப்போ சர்வீஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம்? சர்வீஸ் ஸ்டார்ட் டைம். அதாவது என்ட்ரி டைம். அவன் உள்ளே வந்தோடனே சர்வீஸை ஸ்டார்ட் பண்ணிடுவாங்களா? நீங்கள் ஒரு பெட்ரோல் பங்குக்கு போகிறீங்க, போன உடனே உங்களை கூப்பிட்டு ப்ரோ வாங்க பெட்ரோல் போடுங்கன்னு சொல்லிட்டு போட்டுருவாங்களா? மாட்டாங்க. அங்கே ஆல்ரெடி கியூ நிற்கும். ஸோ நீங்கள் என்ட்ரி டைம் வேறு இருக்கும், சர்வீஸ் ஸ்டார்ட் டைம் வந்து வேறு இருக்கும். ஸோ என்ட்ரி நீங்கள் பண்ண உடனே சர்வீஸ் பண்ணலான்னு வச்சுக்கோங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 8 மணிக்கு நீங்கள் என்ட்ரி ஆகிறீங்க, அவன் 8:05 தான் சர்வீஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறான்னா அந்த 5 நிமிஷம் இஸ் வெயிட்டிங் டைம். நீங்கள் வெயிட்டிங்கில் இருக்கீங்க, க்யூவில் நிற்கிறீங்க, வெயிட்டிங்கில் இருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ அது வந்து வெயிட்டிங் டைம். சரிங்களா? ஓகே, சர்வீஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டான். சர்வீஸ் முடிக்கிறதுக்கு அந்த சர்வீஸ் டைம் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 8:05 ஸ்டார்ட் பண்ணியிருக்கான். இங்கே ஃபஸ்ட்டு சர்வீஸ் டைம் என்ன 6 நிமிஷம் சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ 8:05 ஸ்டார்ட் பண்ணியிருக்கான்னா 8:11 முடிப்பாமா? 5 + 6 8:11 முடிப்பான். சரிங்களா? ஸோ 11 முடிஞ்சு போயிடுவான். கிளியரா? அதுக்கப்புறம் அடுத்த கஸ்டமர் வந்து எப்போ என்ட்ரி ஆவான், அவனுக்கு எப்போ நம்ம சர்வீஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம், அவனுக்கு எப்போ சர்வீஸை முடிப்போம். ஸோ இந்த 3 டைம் தான் நமக்கு முக்கியம். சரிங்களா? ஸோ என்ட்ரி டைம், அவனுக்கு சர்வீஸ் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய டைம், சர்வீஸ் எண்டு டைம். சரிங்களா? ஸோ இந்த 3 டைம் வந்து நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணி போடணும். என்ட்ரி டைமை பொறுத்த வரைக்கும் பிரச்சனையே கிடையாது. என்ட்ரி டைம் பொறுத்த வரைக்கும் கஸ்டமர் அது அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூ. சர்வீஸ் ஸ்டார்ட் டைமும் சர்வீஸ் எண்டு டைம்லேயும் தான் நம்ம ப்ராப்ளம் இருக்குது. சர்வீஸ் ஸ்டார்ட் டைம் சர்வீஸ் எண்டு டைம் பொறுத்த வரைக்கும் ஸ்டார்ட் டைம் வந்து எப்போவுமே அவன் வர்றது நாம் ஸ்டார்ட் பண்ணுறது ரெண்டுக்குமே கோயின்சைட் ஆகணும். அவன் வந்துடுவான்ப்பா, நம்ம இன்னொருத்தனுக்கு பெட்ரோல் போட்டுட்ருப்போம், உடனே ஸ்டார்ட் பண்ண முடியுமா? முடியாது. ஓகேங்களா? நாம் பெட்ரோல் போட்டு முடிச்சிட்டோம், பட் யாருமே வரல, ஸ்டார்ட் பண்ண முடியுமா? முடியாது. ஸோ ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா கோஇன்சிடென்ஸ் ஆகணும். ஸோ இந்த ஏரியாவும் தான் கால்குலேட் பண்ணக்கூடிய முக்கியமான ஏரியா. அரைவல் டைம் வந்து ஈஸியாக நம்ம போட்டலாம். ஏன்னா கஸ்டமர் வர்றது வந்து பார்த்தீங்கன்னா வந்துகிட்டே இருப்பாங்க. அவங்க வர்றதை நம்ம ஸ்டாப் பண்ண முடியாது, அவங்க தான் வந்துகிட்டே இருப்பாங்க. நம்ம ஸ்டார்ட் பண்ணுறது தான் பிரச்சனைங்க. ஸ்டார்ட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா அவன் வந்துடுவான், இன்னொருத்தனுக்கு நம்ம போட்டுட்ருப்போம், அவனுக்கு ஸ்டார்ட் பண்ண முடியுமா? முடியாது. சரிங்களா? நம்ம இன்னொருத்தனுக்கு போட்டு அனுப்பி விட்டாச்சு, வெறிச்சோடி கிடக்குது, எவனுமே வரல, நம்ம பெட்ரோல் யாருக்கும் போட முடியுமா? முடியாது. ஸோ ரெண்டுமே கோயின்சைட் ஆகணும். சர்வீஸ் ஸ்டார்ட் டைமை பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே கோயின்சைட் ஆகணும். அப்படி ஆகாத டைம் ஆகலை அப்படின்னா ஒன்று வெயிட்டிங்காக இருக்கும், இல்லை ஐடியலாக இருக்கும். ஸ்டார்ட் பண்ணவே இல்லை, இப்போ ஒன்றுமே இல்லை. இப்போ நான் வந்து ஒரு ஆள், இப்போ 4 பேர் நிற்கிறாங்கப்பா, மொதல் ஆளுக்கு நான் பெட்ரோல் போட்டுட்ருக்கேன். சரிங்களா? பெட்ரோல் போட்டுட்ருக்கேன். அப்போ இவங்கெல்லாம் வெயிட்டிங்கில் இருக்காங்கன்னு அர்த்தம். இவங்களுக்கு நான் இன்னும் ஸ்டார்ட் பண்ணவே இல்லை, அப்போ வெயிட்டிங்கில் இருக்கான்னு அர்த்தம். கோயின்சைட் ஆகலைன்னா ஒன்று வெயிட்டிங், இல்லை ஐடியல். நான் சொன்னோம்ல, மொதல் ஆளுக்கு நான் பெட்ரோல் போட்டுட்ருக்கேன், 2வது ஆள் நிற்கிறான், வெயிட்டிங் டைம். சரிங்களா? இப்போ ஒருத்தன் தான் பெட்ரோல் பங்குக்கு வந்திருக்கிறான், அவனுக்கு பெட்ரோல் போட்டு அனுப்பியாச்சு. இப்போ அந்த பெட்ரோல் பங்கில் யாருமே இல்லை. அப்போது நான் ஸ்டார்ட் பண்ண முடியுமா? முடியாது, லேட் ஆகும். அடுத்த கஸ்டமர் வர வரைக்கும் லேட் ஆகும். அது ஐடியல் டைம். சரிங்களா? ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறதுல ஏதாச்சும் ஒரு ட்ரபுள் இருந்துச்சுன்னா ஒன்று வெயிட்டிங் டைமாக இருக்கும், இல்லை ஐடியல் டைமாக இருக்கும். அதுதான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ சிம்பிளாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அரைவல் டைம் பிரச்சனையே இல்லை, அது சிம்பிளாக நம்ம போட்டுலாம். இங்கே கொஸ்டினில் பல்கை எப்போ திறக்காங்க? 8 மணிக்கு கடையை ஓப்பன் பண்ணுறாங்க. சரிங்களா? ஸோ 8 மணிக்கு கடையை ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ 8 மணிக்கு கடையை ஓப்பன் பண்ணுறாங்க அப்படின்னா 8க்கு ஸ்டார்ட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு கஸ்டமர் எப்போ என்ட்ரி கொடுக்காரு? 8 நிமிஷத்தில் ஒரு கஸ்டமர் வரான். சரிங்களா? அப்போ 8 மணிக்கு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அவன் எப்போ உள்ள என்ட்ரி கொடுப்பான்? 8:08க்கு உள்ள என்ட்ரி கொடுப்பான். 8:08க்கு உள்ள என்ட்ரி கொடுப்பான். கரெக்டாக 8 மணிக்கு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கப்பா, மொதல் கஸ்டமர் 8 நிமிஷம் கழிச்சு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி 8 நிமிஷத்தில் ஒருத்தன் வரான். அப்போ 8:08க்கு உள்ளே வருவான். சரிங்களா? ஓகே. ஸோ 8:08க்கு உள்ளே வரான். அடுத்த 4 நிமிஷத்தில் இன்னொரு கஸ்டமர் வரான். ஸோ அப்போ 8:12. ஓகே. ஸோ 8 + 4 12 தானே. ஸோ 8:12க்குள்ளே வருவான். அடுத்த 10 நிமிஷத்தில் இன்னொரு கஸ்டமர் வரான். அப்போ 8:12 + 10 போட்டிங்கன்னா 8:22. அடுத்த 2 நிமிஷத்தில் இன்னொரு கஸ்டமர் என்ட்ரி ஆகிறான். ஸோ 8:22 + 2 போட்டிங்கன்னா 8:24. அடுத்த 4 மினிட்ஸில் ஒரு கஸ்டமர் வரான். ஸோ 8:24 + 4 போட்டிங்கன்னா 8:28. அடுத்த 6 மினிட்ஸில் ஒரு கஸ்டமர் வரான். ஸோ 8:28 + 6 போட்டிங்கன்னா 8:34. அடுத்த 2 நிமிஷத்தில் ஒரு கஸ்டமர் வரான். அப்போ 8:34 + 2 நிமிஷத்தை ஆட் பண்ணிங்கன்னா 36க்கு உள்ள வரான். அடுத்த 4 நிமிஷத்தில் ஒரு கஸ்டமர் வரான். எதுக்கு நம்ம டேரெக்டாக போட்டுகிட்டே இருந்துக்கோம், டக்குன்னு போட்டுகிட்டே இருந்தோம்? ஏன்னா கஸ்டமர் வர்றதுக்கும் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கும் எந்த சம்மந்தமே கிடையாது. வர்றது வந்துகிட்டே தான் இருப்பாங்க. ஸோ அதில் எந்த கோயின்சிடன்ஸும் கிடையாது. ஸோ டக்குன்னு இப்படி ஆட் பண்ணி நம்ம போட்டுடலாம். ஸ்டார்டிங் டைமில் மட்டும்தான் அங்கே கோயின்சிடன்ஸ் ஆகணும். கோயின்சைட் ஆகலை அப்படின்னா ஒன்று வெயிட்டிங் டைமாக இருக்கும், ஐடியல் டைமாக இருக்கும். சரிங்களா?
ஓகே. ஸோ இப்போ 8:36க்கு ஒருத்தன் வந்திருக்கான். சரி ஓகே. அடுத்த 4 நிமிஷத்தில் ஒருத்தன் வரான். அப்போ 8:36 + 4 போட்டிங்கன்னா 8:40. அப்புறம் 6 நிமிஷம் கழிச்சு ஒருத்தன் வரான். அப்போ 8:46. அடுத்த 2 நிமிஷம் கழிச்சு ஒருத்தன் வரான். அப்போ 8:48. அடுத்த 10 நிமிஷத்தில் ஒருத்தன் வரான். அப்போ 8:58. அடுத்தது 8 நிமிஷத்தில் ஒருத்தன் வரான். அப்போ 8:66. இப்படி போடலாமா? 66 கிடையாது. அதாவது மொத்தம் 60 நிமிஷம் வரைக்கும் தான் உண்டு. ஓகேங்களா? ஸோ அப்போ இங்கே என்ன போடுவோம்னா 9.06 போடுவோம். கிளியரா? ஸோ இங்கே ஒரு 2 நிமிஷம், அப்புறம் 9 மணி ஸ்டார்ட் ஆகி அதில் ஒரு 6 நிமிஷம். கிளியரா? ஸோ 9.06 சொல்லி நீங்கள் போடுவீங்க. கிளியர்? ஓகே. ஓகே. இப்போ சர்வீஸ் வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா, உள்ளே வந்துட்டான்ப்பா, நம்ம பெட்ரோல் பங்க் திறந்து பேப்பர் படிச்சுட்டு ஃப்ரீயாக உட்காந்துருக்கோம். உள்ளே ஒரு ஆள் வராரு. அப்போது அவருக்கு உடனே 8:08க்கே நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுவோம். வந்துட்டு அவனை சும்மா நீ நில்லுப்பா நான் பேப்பர் படிச்சுட்டு வரேன்னா இருப்போம். வந்த உடனே பெட்ரோல் எடுத்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஸோ சர்வீஸ் வந்து 8:08க்கு தான் ஸ்டார்ட் ஆயிரும். சர்வீஸ் டைம் வந்து பார்த்தா அவனுக்கு பெட்ரோல் போட்டு முடிக்கிறதுக்கு 6 நிமிஷம் ஆகுது. ஸோ 8:08க்கு சர்வீஸை வந்து 8:08க்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். 6 நிமிஷம் அப்படின்னா எத்தனை வரும்? 8 + 6 நீங்கள் போட்டிங்கன்னா 8:14க்கு முடியுமா? ஓகே. 8:14க்கு முடியும். இந்த இடத்துல 8 மணிக்கு கடை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. 8 நிமிஷமாக நம்ம சும்மா தான் உட்காந்துருக்கோம். அப்போ ஐடியல் டைம் 8 நிமிஷம். கிளியரா? வெயிட்டிங் டைம் எதுவுமே கிடையாது. அவன் வந்த உடனே கூப்பிட்டு பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு பெட்ரோலை போட்டாச்சு. ஸோ அவன் வெயிட் பண்ணவே இல்லை. நாம தான் என்ன பண்ணியிருக்கிறோம், 8 மணிக்கு கடையை திறந்தாச்சு. ஆனால் 8 நிமிஷம் கழிச்சு தான் ஒருத்தன் உள்ளே வந்திருக்கான். 8 மணிக்கு கடை திறந்தாச்சு, 8:08க்கு தான் உள்ளே வந்திருக்கானா. 8 நிமிஷம் நாம் சும்மா வந்திருக்கோம். இட்ஸ் ஐடியல் டைம். சரிங்களா? ஓகே. இப்போ நெக்ஸ்ட்டு வாங்க. நெக்ஸ்ட்டு அடுத்த சர்வீஸ் ஸ்டார்ட் வந்து எப்போ பண்ணுவாங்க? கஸ்டமர் 8:12க்கு வரோம். நம்ம வந்து சர்வீஸ் முடிஞ்சது எப்போ? 8:14க்கு பெட்ரோல் போட்டு ஒரு ஆளை அனுப்பியாச்சு. அப்போது நாம் எப்போ தான் அவைலபிளில் இருக்கோம்? 8:14 தான் அவைலபிள் இருக்கோம். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இது 2 மினிட்ஸ் 2 ஹவர்ஸில் விச் எவரி ஹையரை நம்ம எடுப்போம். ஏன் ஹையர் எடுக்கிறோம் அப்படின்னா 8:14க்கு தான்ப்போ நம்ம சர்வீஸ் முடிச்சுட்டு அவைலபிளாக இருக்கோம். 8:12க்கே ஒருத்தன் வாரான் அப்படின்னா நாம் எப்போ தான் சர்வீஸை ஸ்டார்ட் பண்ணுறோம்? 8:14க்கு தான் ஸ்டார்ட் பண்ணுறோம். அப்போ அந்த ஆள் என்ன பண்ணியிருக்கான்? 8:12க்கே வந்தவன் 2 நிமிஷம் வெயிட் பண்ணியிருக்கான். ஸோ வெயிட்டிங் டைம் 2. கிளியரா? ஓகே. ஸோ கஸ்டமர் 8:12க்கே வந்துட்டாங்க. நம்ம 8:14க்கு தான் சர்வீஸை முடித்து இந்த சர்வீஸை ஸ்டார்ட் பண்ணுறோம். ஒரு சர்வீஸை முடிச்சுட்டு வரோம். 8:14 தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். 8:12க்கே ஒருத்தவங்கள வந்துட்டான். 8:14க்கு தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். அப்போ 2 நிமிஷம் அவன் சும்மா இருந்திருக்கான். ஸோ வெயிட்டிங் டைம் வந்து 2 மினிட்ஸு. சரிங்களா? ஸோ ஐடியல் டைம் வந்து இங்கே எதுவுமே கிடையாது. ஓகேங்களா? ஓகே. ஸோ 8:14க்கு உள்ளே வந்திருக்கானா, அவனுக்கு சர்வீஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் இருக்குது? 4 நிமிஷம் இருக்குது. சர்வீஸ் டைம் 4 மினிட்ஸாக இருக்குது. ஸோ +4 நீங்கள் போட்டிங்கன்னா இங்கே 8:18க்கு சர்வீஸை முடிப்போம். கிளியரா? ஓகே. 8:18க்குலாம் நம்ம சர்வீஸை முடிச்சாச்சு. அடுத்த கஸ்டமர் லான்ட்டு மெதுவாக வந்திருக்காரு. சரிங்களா? மெதுவாக வந்திருக்காரு. அப்போ 4 நிமிஷம் நாம் என்ன பண்ணியிருக்கிறோம்? சும்மா இருந்துருக்குறோம். ஓகே. ஸோ 8:12க்கே சர்வீஸை முடிச்சுட்டு நம்ம சும்மா உட்காந்துருக்குறோம். அடுத்த கஸ்டமர் ஜஸ்ட் 8:22க்கு தான் மெதுவாக வராரு. ஸோ அந்த 4 நிமிஷம் கேப்பு நாம் சும்மா ஐடியலாக இருந்திருக்கோம். ஸோ 4 மினிட்ஸை ஐடியலில் நீங்கள் போட்டுருங்க. கிளியரா? ஸோ இப்போ நம்ம எப்போ ஸ்டார்ட் பண்ணுவோம்? நாம் முடிச்சாச்சுங்கிறதுக்காண்டி அடுத்து பெட்ரோல் போட முடியுமா? முடியாது. கஸ்டமர் வந்தால் தான் போட முடியும். கஸ்டமர் 8:22க்கு தான் வந்திருக்கான். ஸோ 8:22க்கு தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். சரிங்களா? இது ரெண்டில் விச் எவரிஸ் ஹையர் பார்த்தீங்கன்னா 8:22 தான் ஹையர். ஸோ அதுக்கு அந்த டைமில் தான் நம்ம சர்வீஸை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே. 8:22க்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணியாச்சு. சர்வீஸ் டைம் வந்து 8 மினிட்ஸு. அப்போது 8 நிமிஷம் நம்ம வந்து சர்வீஸ் பண்ணுறோம். எப்போ முடிப்போம் சர்வீஸை முடிக்கிறதுக்கு? 8 நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா 8:30க்கு நம்ம முடிப்போம். கிளியரா? ஓகே. இப்போ நெக்ஸ்ட்டு 8:30க்குலாம் சர்வீஸை முடிச்சுட்டு 8:30க்கு தான் நம்ம சர்வீஸை முடிக்கும். அதுக்குள்ளே அடுத்த கஸ்டமர் வந்து லைனில் நிற்கான். 8:24க்கே வந்து நிற்கிறான். சரிங்களா? நம்ம 8:24க்கே ஒருத்தன் லைனில் வந்து நிற்கிறான். நம்ம 8:30 தான் சர்வீஸே முடிக்கிறோம். அப்போ இவனுக்கு நம்ம எப்போ தான் சர்வீஸை ஸ்டார்ட் பண்ணுவோம்? 8:30 தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்போ அந்த 8:30 ஸ்டார்ட் பண்ணுற வரைக்கும் இவன் என்ன பண்ணிகிட்டு இருக்கிறான்? வெயிட்டிங்கில் இருக்கிறான். ஸோ 6 நிமிஷம் இங்கே வெயிட்டிங்கில் இருக்கான். கிளியரா? 8:30க்கு தான்ப்பா இவனுக்கு பெட்ரோல் போடவே போகிறோம். அவன் 8:24க்கே வந்துட்டு வெயிட்டிங்கில் இருக்கிறான். அப்போ 6 நிமிஷம் வெயிட்டிங்கில் இருக்கானா. ஸோ வெயிட்டிங் டைம் வந்து 6 மினிட்ஸ் நீங்கள் போட்டுக்கோங்க. ஓகே. இப்போ சர்வீஸ் டைம் வந்து 10 மினிட்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ 8:30 ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா 8:40க்கு முடியும். கிளியரா?
8:40க்கு தான் நம்ம முடிக்கிறோம். ஆனால் ஒருத்தன் லைனில் 8:28க்கே ஒருத்தன் லைனில் வந்து நிற்கிறான். லைனில் வந்து 8:28க்கே நிற்கிறான். நாம் சர்வீஸ் 8:40க்கு தான் முடிக்கிறோம். சரிங்களா? அப்போது அந்த ஆள் என்ன பண்ணியிருக்காரு, வெயிட்டிங்கில் நிற்கிறான். சரிங்களா? 8:40க்கு தான் நம்ம அவனுக்கு சர்வீஸே ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அவன் 8:28க்கே வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கிறான். ஸோ எத்தனை நிமிஷம் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறான்? 8:40 - 8:28 போட்டிங்கன்னா 12 நிமிஷம் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறான். இப்போ 12 மினிட்ஸ். சரிங்களா? இவனுக்கு எப்போ ஸ்டார்ட் பண்ணுவோம்? நாம் எப்போ அவைலபிள் இருக்கோம்? 8:40. அப்போ தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். சரிங்களா? ரெண்டில் விச் இஸ் ஹையர்? 8:40. ஓகே. ஸோ 8:40க்கு ஸ்டார்ட் பண்ணுவோம். சர்வீஸ் டைம் வந்து இங்கே இருக்குது. சர்வீஸ் டைம் வந்து 6 மினிட்ஸ் அப்படிங்கிறப்போ 8:46க்கு முடிப்பான். கிளியரா? ஓகே. ஸோ 8:46 தான் முடிக்கும். ஒரு ஆள் 8:34க்கே உள்ளே வந்துட்டார். உள்ளே வந்துட்டு வெயிட்டிங்கில் நிற்காரு. ஸோ எவ்வளோ நிமிஷம் வெயிட்டிங்கில் நிற்காரு? இங்கே ஒரு ஆறு, அங்கே ஒரு 12 நிமிஷம் வெயிட்டிங்கில் நிற்காரு. சரிங்களா? ஸோ 12 மினிட்ஸ் வந்து வெயிட்டிங்கில் நிற்காரு. ஸோ இவருக்கு நம்ம எப்போ ஸ்டார்ட் பண்ணுவோம்? நம்ம 8:46 தானே சர்வீஸ் முடிச்சு வரோம். ஸோ அந்த 8:46க்கு தான் நம்ம இவருக்கு சர்வீஸ் ஸ்டார்ட் பண்ண முடியும். சரிங்களா? ஓகே. ஸோ 8:46க்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். சர்வீஸ் பண்ணுறதுக்கு 6 நிமிஷம் ஆகுது. ஸோ 8:46 + 6 போட்டிங்கன்னா 8:52 நிமிஷம். 8:52க்கு சர்வீஸை முடிக்கிறோம். ஓகே. 8:52க்கு முடிக்கிறோம். அப்படிங்கிறப்போ 8:52 தான் அடுத்த சர்வீஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். நம்ம அடுத்த சர்வீஸ் ஸ்டார்ட் பண்ணுறது 8:52க்கு. பட் ஒருத்தர் 8:36க்கே வந்து அங்கே வெயிட்டிங்கில் நிற்காரு. அப்போ எவ்வளோ டைம் வந்து வெயிட்டிங்கில் இருக்குது பாருங்கள். 52 - 36 போட்டிங்கன்னா 16 தானே வரும். ஆமாம், 16 வந்து வெயிட்டிங் டைம். ஓகேங்களா? ஓகே. ஸோ 8:52க்கு வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸ் வந்து 6 நிமிஷம் ஆகுது. ஸோ 8:58க்கு முடிக்கிறாங்க. கிளியரா? ஒரு நிமிஷம் ஆன்சரை ஒன் டைம் நம்ம கிராஸ் செக் பண்ணிக்குவோம். கரெக்டு தானே? 6 12 12 16. ஓகே, சூப்பர் பெர்ஃபெக்டாக பண்ணிகிட்ருக்கோம். ஓகே. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸ் வந்து 8:58க்கு நம்ம முடிச்சுட்டு 8:58க்கு முடிச்சுட்டு அடுத்த சர்வீஸை 8:58க்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஏன்னா இங்கே 8:40க்கு ஒருத்தன் கஸ்டமர் வந்துட்டான். 8:40க்கு அவனுக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ண முடியுமா? முடியாது. நாம் 8:58க்கு முடிச்சு தான் நம்ம ஃப்ரீயாக வரோம், அவைலபிளுக்கு வரோம். ஓகேங்களா? அப்போது 8:40க்கே ஒருத்தன் வரான். நம்ம 8:58க்கு தான் அவனுக்கு ஸ்டார்ட் பண்ண முடியும். சரிங்களா? 8:58க்கு தான்ப்பா ஸ்டார்ட் பண்ண முடியும். பட் அவன் வந்து 8:40க்கே வந்து வெயிட்டிங்கில் நிற்கிறான். ஸோ எவ்வளோ நிமிஷம் வெயிட்டிங்கில் நிற்காம பாருங்கள். 8:58 - 8:40 போட்டிங்கன்னா 18 நிமிஷம் வெயிட்டிங்கில் நிற்கிறான். கிளியரா? ஓகே. ஸோ 8:58க்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். சர்வீஸ் பண்ணுறதுக்கு 6 நிமிஷம் ஆகுது. ஸோ ரெண்டையும் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா 9.04 வரும். 8.64ன்னு நீங்கள் போட்டுறாதீங்க. 8.64 வருமாங்க? ஒரு ஹவருக்கு 60 மினிட்ஸ் தான். 64 மினிட்ஸ் தான் போட முடியாது. ஓகேங்களா? 64 அப்படின்னு வந்துச்சுன்னா அடுத்த நிமிஷத்தில் நீங்கள் போடணும். 9.04 நீங்கள் போடணும். கிளியரா? 9:04க்கு தான் நம்ம இதே முடிக்கிறோம். சரிங்களா? 9:04 தான் மேட்சே முடிச்சு. மேட்சிங் பாருங்க. 9:04 தான் நம்ம வந்து சர்வீஸ் முடிக்கிறோம். ஸோ சர்வீஸ் முடிச்சுட்டு அடுத்த கஸ்டமர் 8:46க்கே வந்துட்டான். அவனுக்கு நம்ம 9:04 தான் சர்வீஸை ஸ்டார்ட் பண்ண முடியும். ஏன்னா நம்ம அப்போ தான் அவைலபிள் இருக்கோம். ஸோ அப்போ தான் நம்ம ஸ்டார்ட் பண்ண முடியும். 9:04 தான் நம்ம சர்வீஸை ஸ்டார்ட் பண்ணுறோம். ஆனால் அவன் 8:46க்கே வந்து வெயிட்டிங்கில் இருக்கிறான். ஸோ எவ்வளோ மினிட்ஸ் வந்து வெயிட்டிங்கில் இருக்கான்? இங்கே ஒரு 14 போடலாமா? 9 வரைக்கும் 14, அதுக்கப்புறம் 4. அப்போது 18 மினிட்ஸ். ஓகேவா? கிளியரா? இங்கே ஒரு 4, அங்கே ஒரு 14, 18 மினிட்ஸ். கரெக்டாக தானே? கரெக்டு. 18 மினிட்ஸ் வந்து வெயிட்டிங்கில் நிற்கிறான். ஸோ ஐடியல் டைம் எதுவும் கிடையாது. ஓகே. 8:04க்கு ஸ்டார்ட் பண்ணுறோமா? சர்வீஸ் டைம் வந்து 8 மினிட்ஸாக. ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணினா 9.12 நம்ம வந்து முடிக்கிறோம். சரிங்களா? 9.12 முடிச்சுட்டு தான் நம்ம அவைலபிளில் இருக்கோம். ஸோ 9.12 தான் நம்ம ஸ்டார்ட் பண்ண முடியும். இவன் 8:48க்கே வந்துட்டான்னா ஸ்டார்ட் பண்ண முடியுமா? முடியாது. நம்ம முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் தான் நம்ம ஸ்டார்ட் பண்ண முடியும். ஸோ 9.12 நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஆனால் அவன் 8:48க்கே வந்து வெயிட்டிங்கில் நிற்கிறான். ஸோ எவ்வளோ ஹவர்ஸ் வந்து பாருங்கள். இங்கே ஒரு 12 வருமா? 12 தானே? ஆமாம், இங்கே ஒரு 12, இங்கே ஒரு 12. ஆக மொத்தம் 24 நிமிஷம். அப்போ 24 நிமிஷம் வெயிட்டிங் நினைக்கான். இங்கே 34 போட்டிருக்காங்க. ஒம்பது 14 எப்படி ஒரு நிமிஷம் 60 - 48 போட்டால் 12 தானே வரும். அப்போ இங்கே 24, இங்கே 24 மினிட்ஸ் தாங்க வரும். இவன் தான் தப்பாக போட்டிருக்கான் போல. பாருங்க, 8:48க்கு என்ட்ரி ஆகிறான். இவனுக்கு எப்போ சர்வீஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க? 9:12.
அப்போது 9 மினிட்ஸ் 9 மணி வரைக்கும் எத்தனை நிமிஷம் வருது? 12 நிமிஷம் தானே வரும். 22 வராது, 12 தானே வரும். 12 தான் வரும், ப்ளஸ் ஒரு 12. அப்போ 24 தானே வரணும். 34 போட்டிருக்கீங்க, தப்பு தானேங்க. -48 ப்ளஸ் ஒரு 12 போட்டால் 24 நிமிஷம் தான் வரும். தப்பாக போட்டிருக்கீங்க சரிங்களா. ஸோ கொஸ்டினில் ஆன்சரில் இந்த இதை மட்டும் மாற்றிக்கோங்க. இதில் எரர் இருக்குது. இது 24 மினிட்ஸ் ஓகேங்களா. 24 மினிட்ஸ் தாங்க வரும். இவன் தப்பாக போட்டிருக்கான். சரி ஓகே, அப்போ 24 மினிட்ஸ் நீங்கள் போட்டுக்கோங்க. ஸோ புரியுதா? ஸோ 8:48க்கு ஒருத்தன் உள்ளே வந்துட்டான். நம்ம எப்போ தான் சர்வீஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம்? 9:12 தான் ஸ்டார்ட் பண்ணுறோம். அவன் 8:48க்கே உள்ளே வந்து வெயிட்டிங்கில் இருக்கிறான். ஸோ நீ எவ்வளோ வெயிட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு 12 நிமிஷம், 9 மணி வரைக்கும் ஒரு 12 நிமிஷம், அதுக்கப்புறம் ஒரு 12 நிமிஷம். ஸோ 24 நிமிஷம் அவன் வெயிட்டிங்கில் நிற்கிறான் சரிங்களா. ஓகே, 9:12க்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். இது சர்வீஸை பண்ணுறதுக்கு 4 நிமிஷம் ஆகுது. ஸோ 9:16க்கு நம்ம முடிக்கிறோம் சரிங்களா. ஓகே, 9:16க்கு நம்ம முடிக்கிறோம். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 8:58க்கே உள்ளே வந்துட்டானுங்க. உடனே ஆரம்பிக்க முடியுமா? முடியாது. நாம் எப்போ தான் அவைலபிள் ஆகிறோம்? 9:16க்கு. ஸோ 9:16 தான் இவனுக்கு சர்வீஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம். பட் அவன் 8:58க்கே உள்ளே வந்துட்டான். முன்னாடியே வந்து வெயிட்டிங்கில் நிற்கிறான் சரிங்களா. வெயிட்டிங் நிற்கிறான்னா இங்கே ஒரு 2 நிமிஷம், இங்கே ஒரு 16 நிமிஷம், மொத்தம் 18 நிமிஷம் வெயிட்டிங்கில் இருக்கான். இது கரெக்டாக போட்டாங்க, இது ப்ராப்பருங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அப்போ 9:16னா 9:14 ஸ்டார்ட் பண்ணி 4 நிமிஷம் சர்வீஸ் டைமு. அப்போ 9:20க்கு நம்ம முடிப்போம். கிளியரா? ஓகே, அடுத்தது 9:20க்கு முடிச்சுட்டு அப்போ தான் நம்ம அவைலபிள் வரோம். ஆனால் 9:06க்கே ஒருத்தன் வரான். நம்ம அப்போ சர்வீஸ் எப்போ ஸ்டார்ட் பண்ணுவோம்? நாம் எப்போ அவைலபிள் வரோமோ அப்போ தான் ஸ்டார்ட் பண்ண முடியும். ஸோ 9:20க்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ நம்ம 9:20க்கு தான் ஸ்டார்ட் பண்ணுறோம். அவன் 9:06க்கே உள்ளே வந்து வெயிட்டிங்கில் நினைக்கிறான். அப்போ எவ்வளோ நிமிஷம் வெயிட்டிங் நினைக்கிறான்? 14 மினிட்ஸ் வந்து வெயிட்டிங் நினைக்கிறான் சரிங்களா. கரெக்டு தானே? கரெக்டு, சூப்பர்ப்பா. அப்போ இந்த ஒரு ஏரியாவில் இவங்க தான் எரர் விட்டுருக்குறாங்க. நம்ம மேலே தப்பு கிடையாது. நம்ம எல்லாமே பெர்ஃபெக்டாக போட்டோம். இங்கே இப்போ 9:20க்கு ஸ்டார்ட் பண்ணுறோமா, 6 நிமிஷம் வெயிட்டிங் டைம், சர்வீஸ் டைமு. அப்போ 9:26க்கு முடிப்போம். ஸோ இந்த டைமிங் எல்லாமே கரெக்டாக தானே இருக்குது. இந்த ஏரியா மட்டும் தான் தப்பாக இருக்குது. அப்போ ஆன்சர் தான் எரர், நம்ம மேலே தப்பு இல்லை ஓகேங்களா. அப்போ டோட்டல் இவங்க போட்ட டோட்டல் வந்து கரெக்டாக தப்பாக என்னன்றது பார்ப்போம். ஓகே, 8:4 வெயிட்டிங் டைம் ஓகே. ஓகே, ஸோ இப்போ வெயிட்டிங் டைம் ஃபுல்லாக நீங்கள் ஆட் பண்ணுங்கள். ரெண்டு ப்ளஸ் 6 ப்ளஸ் 12 ப்ளஸ் 12 ப்ளஸ் 16 ப்ளஸ் 18 ப்ளஸ் 18 ப்ளஸ் 24 ப்ளஸ் 18 ப்ளஸ் 14 போட்டிங்கன்னா 140. அப்போ டோட்டல்லி மிஸ்டேக் தான் பண்ணியிருக்கீங்க. ஸோ இங்கே வந்து எவ்வளோ வருது? டோட்டலாக 140 வருது. ஓகே, இங்கே ஐடியல் டைம் வந்து எவ்வளோ வருது பாருங்கள். ஐடியல் டைம் வந்து 12 நிமிஷம் சரிங்களா. ஓகே, 12 மினிட்ஸ் வந்து ஐடியல் டைமு. வெயிட்டிங் டைம் வந்து 140 மினிட்ஸு சரிங்களா. அப்போ ஆவரேஜ் வெயிட்டிங் டைமு கேட்டிருக்கிறாங்க. ஆவரேஜ் வெயிட்டிங் டைம்னா மொத்தம் 12. அப்போது ஆவரேஜ் வெயிட்டிங் டைம் வந்து பார்த்தீங்கன்னா 140/12 நீங்கள் போடுங்க. 140/12 நீங்கள் போட்டிங்கன்னா 11.67 வரும் சரிங்களா. 11.67 மினிட்ஸ். ஓகே, ஆவரேஜ் ஐடியல் டைம் அப்படின்னா 12 ஒரு நிமிஷம். ஆவரேஜ் ஐடியல் டைம் அவன் கேட்கல. ஆவரேஜ் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க முதல்ல அது பாருங்கள். ப்ராபபிலிட்டி ஆஃப் த ஐடியல் டைமோட ப்ராபபிலிட்டி கேட்டிருக்கிறாங்க. ஆவரேஜ் டைம் ஃபார் வெயிட்டிங்கோட ஆவரேஜ் டைம் கேட்டிருக்காங்க. ஸோ வெயிட்டிங் நம்ம போட்டது ஓகே தான். ஆவரேஜ் வெயிட்டிங் டைம் நம்ம போட்டுடலாம். ஆவரேஜ்னாலே நம்ம வந்து என்னென்னா மொத்தம் எத்தனை நம்பர் இருக்குது? மொத்தம் 12. ஸோ பை 12 நம்ம போட்டோம்னா ஆவரேஜ் வெயிட்டிங் டைம் நமக்கு கிடச்சிரும். பட் ஐடியல் டைமுக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா ஆவரேஜ் கேட்கல, ப்ராபபிலிட்டி ஆஃப் ஐடியல் டைம் சொல்லி கேட்டிருக்காங்க. ப்ராபபிலிட்டினா ஒன்றுமே இல்லை, மொத்தம் எவ்வளோ ஹவர்ஸு அதில் ஐடியல் எவ்வளோ சரிங்களா. ஸோ அதான் நம்ம பார்க்கணும். மொத்தம் எவ்வளோ ஹவர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 8 மணிக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம்ப்பா. பல்க்கு நம்ம எத்தனை மணிக்கு திறக்கோம்? 8 மணிக்கு. இங்கே சர்வீஸ் எப்போ முடியுது? 9:26க்கு. ஸோ மொத்தமாக எவ்வளோ ஹவர்ஸ் வருது பாருங்கள். 8லேருந்து 8க்கு ஸ்டார்ட் பண்ணி 9:26க்கு முடிக்கிறோம். ஸோ இங்கே ஒரு 60 நிமிஷம்.
8 to 9 to 9.26. ஸோ 8 to 9க்கு ஒரு 60 நிமிஷம், 9 to 26க்கு ஒரு 26 நிமிஷம். ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா 86 மினிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் மினிட்ஸ். ஸோ டோட்டல் 86 மினிட்ஸில் ஐடியல் டைம் மட்டும் எத்தனை பெர்சன்டேஜ் வருதுங்கிறது தான் ப்ராபபிலிட்டி. ப்ராபபிலிட்டினா ஒன்றுமே இல்லைங்க, மொத்த இதில் ஐடியல் டைம் உண்டான வாய்ப்பு என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ மொத்தம் வந்து 86 நிமிஷம். 86 நிமிஷத்தில் ஐடியல் டைம் வந்து டோட்டலாக எவ்வளோ 12 மினிட்ஸு. ஸோ 12 மினிட்ஸ்க்குனா ப்ராபபிலிட்டி என்னென்னு கேட்டிருக்காங்க. ஸோ 12/86 கொடுங்க, 0.139 வரும். சரிங்களா, கிளியரா? ஸோ அதான் கீழே போட்டுக்கிறாங்க, என்ன போட்டுருங்க 0.1395. ஓகேவா, அவ்வளோதான்ப்பா மேட்ரு. ஸோ ரொம்ப 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 முக்கியமான சம். ஸோ 43ஆம் சம் வந்து எல்டிஆர் சம். ஸோ இதில் நீங்கள் வந்து கண்டிப்பாக என்ன பண்ணணும், ஒர்க் அவுட் பண்ணியிருக்கணும். வீடியோ முடிஞ்ச உடனே நீங்கள் 12 இதுக்குமே நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு கேல்குலேட் பண்ணிடுங்க. டைம் எடுத்தாலும் பரவாயில்ல, நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணிடுங்க. ஒர்க் அவுட் பண்ணால் தான் தெளிவாக புரியும். ஓகேங்களா, ஸோ ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஒர்க் அவுட் பண்ணுறப்போ உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் வந்துச்சோம்னா நீங்கள் கால் பண்ணி இல்லை வாட்ஸ்அப்பில் கேளுங்க, நான் வந்து சொல்லித்தரேன். சப்போஸ் அந்த டவுட்டை நான் வந்து எழுதி சொல்லி கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா நான் வந்து லைவ் செஷனில் கனெக்ட் பண்ணி கூகுள் மீட்டை நான் சொல்லித்தரேன். ஓகேங்களா, ஓகே. 44ஆவது சம் வந்து 44 ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா சப்ளை டிமாண்ட். இந்த சம் ஓகே தானே? ஓகே. ஸோ 44ஆம் சம் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா சப்ளை கொடுத்துருக்காங்க, டிமாண்ட் கொடுத்துருக்காங்க. ஓகே, இதில் எதுவும் ட்விஸ்டடாக இருக்குதா இல்லை நீங்களே போட்டுடலாமான்னு பார்த்தீங்கன்னா, சப்ளை நம்ம கண்டுபிடிக்கிறோம், டிமாண்ட் கண்டுபிடிக்கிறோம், சேல்ஸ் ரீவனையும் மேலே கொடுத்தேன், காஸ்ட் அதை போட்டுடலாமா? சேல்ஸு காஸ்ட்டு ஓகே. லாஸ்ட் டியூ டு அன்சாட்டிஸ்ஃபைட் டிமாண்ட். அன்சாட்டிஸ்ஃபைட் டிமாண்ட்னா 7 பைசா 20 கிலோ அண்ட் சேல்ஸ் 30. டிமாண்ட் at the end of the day has no sales value more than loss on unsatisfied. ஓகே, சேல் ஆக குட்ஸ்க்கு 8 ரூபா லாஸ் ஆகுதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்ம அந்த அன்சோல்டு ஸ்டாக் நம்ம பார்த்தோம்ல, அந்த புக்கு இன்கம் டேக்ஸ் புக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொவிஷன் வந்து வருஷம் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த வருஷம் சேல் ஆகலை, பூச்சி இந்த வருஷம் சேல் ஆகலை, இந்த வருஷம் சேல் ஆகலை அப்படின்னா நமக்கு அடுத்த வருஷம் லாஸில் போகும். சரிங்களா, ஸோ அந்த லாஸ் வந்து அன்சோல்டு ஸ்டாக்கு வந்து லாஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நம்ம போடணும். கிளியரா? ஸோ அந்த சம்மில் உள்ள அதே மாடல் தான். ஸோ அப்படியே நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா, ஓகே ஓகே. ஸோ கிளாஸில் நெக்ஸ்ட் இதில் பார்க்கலாம். ஸோ இந்த சம் 44 சம் வந்து ஹோம்ஒர்க் நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணுறப்ப டவுட்ஸ் வந்து நான் கேளுங்க, நம்ம கிளியர் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு கிளாஸ் சிமுலேஷன் அவ்வளோதாங்க. சிமுலேஷன் வந்து ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு இந்த சிமுலேஷனுக்குள்ளேயே லைன் பேலன்சிங் ஒரு சின்ன கான்செப்ட் இருக்குது, அதை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.